நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இனி உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். ஏசாயா 38:5. எசேக்கியா ராஜா இங்கே வியாதிப்பட்டு இருப்பார். அவர் நாட்கள் முடிந்து போயிருச்சுன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக அவருக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப அழுவார். அழுது என்ன ரொம்ப அழுகுவார். அந்த செவுத்து பக்கமாக திரும்பி என்ன பண்ணுவார், அழுவார். அழுதோடனே அந்த விண்ணப்பத்தை என்ன பண்ணுவார், கர்த்தர் கேட்பார். கேட்டு திருப்பி ஏசையாவை நீ போ அங்கே அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புவார். அனுப்பி உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ விட்ட கண்ணீரெல்லாம் நான் பார்த்துட்டு உனக்கு 15 வருஷம் உன் ஆயுசு நாட்களை கூட்டுறேன்னு சொல்லி கூட்டுவார். இப்போ நிறைய பேர் வியாதியில் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்போம், திடீர்னு ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற சூழ்நிலை நமக்கு இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு என்ன விண்ணப்பத்தோடு இருக்கிறப்பா, என்ன கண்ணீரோடு இருக்கிற. நம்ம கண்களில் வர கண்ணீர் கர்த்தரோட கரத்தில் இருக்குது. அது துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறான்னு சொல்லியிருக்கோம். நம்ம மறைமுகமாக எத்தனையோ தடவை அழுதுருப்போம், தலைவாணியை நினச்சிருப்போம், நைட்டு ஃபுல்லாக அழுதுருப்போம், எவ்வளோ அழுகையை நம்ம சிந்திருப்போம். ஆனால் அந்த அழுகையெல்லாம் கர்த்தரோட கணக்கில் வச்சுருக்காரு. உன் கண்ணீரை ஒரு துருத்தியில் வைத்திருக்கேன், ஒரு பாட்டிலில் பிடிச்சி வச்சுருக்காரா நம்ம கண்ணீரெல்லாம். அந்த மாதிரி ஒரு தேவன் நம்மள்கிட்ட இருக்கும்போது நம்ம இந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை எப்பயுமே போக்கையும் வரத்தையும் எப்பயும் ஆசீர்வதிப்பார். ஒரு சமயம் நமக்கு நம்மளே ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் நம்ம வியாதியில் படுத்து ப்ராப்ளமில் மாட்டியிருந்தாலும் கர்த்தர் அதிலேயே தூக்கி எடுப்பார். கண்டிப்பாக அவர் வல்லமையுள்ளவர், அவர் மகிமையானவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாமே கூடும். நம்மளை பார்க்குறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தர் நம்மளோட இருக்கிறத அவங்களே உணர்வாங்க. அந்தளவுக்கு வல்லமையுள்ள தேவன் அவர். என்ன கஷ்டத்தில், என்ன வேதனையில், என்ன துன்பத்தில், என்ன பாடுகளில், என்ன போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களோ தேவ பிள்ளையை உம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, கண்ணீரை பார்த்தேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி தரேன்னு அன்றைக்கி எசேக்கியா ராஜாவுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இன்று சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன காரணத்தினால நீங்கள் கண்ணீர் விட்டுட்ருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்னால கண்ணீர் விடுறீங்க எனக்கு தெரியாது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் அவர் சமூகத்தில் எட்டும். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உம்மை நம்பி வந்தேன் அவிக்கப்படலை, உந்தாயை என்னை கைவிடலை. உம்மை நம்பி வந்தேன் அவிக்கப்படலை, உந்தாயை என்னை கைவிடலை. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தாய். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தாய். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். ஜபம். நேற்றும் இன்று மாறாத எங்கள் பரமபிதாவே உம்மை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் அப்பா. அப்பா, அன்று எசேக்கியா ராஜாவுக்கு நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. என்ன காரணத்தினால கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்களோ அப்பா, தெய்வ பிள்ளைய உம்மை பார்த்து தான் கர்த்தரோட வார்த்தை வருது. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ உனக்கு ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டுவேன்னு சொல்லியிருக்காருல. கர்த்தர் நம்மளை குணமாக்க வல்லவர். எந்த காரணத்தினால எந்த ப்ராப்ளமில் இருக்கீங்களோ உம்மை பார்த்து தான் கர்த்தரோட வார்த்தை வருது. உம்மை கண்ணீரை அவர் பார்க்குறாரு. உங்கள் கண்ணீரை ஒரு துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறாரு. கண்ணீர் வீணாக போகுது, நான் தினமும் அழுகிறேன், யாருக்குமே தெரியாது, நைட்டு ஃபுல்லும் படுக்கையில் என் கண்ணீரை சிந்துறேன், தலைவாணியெல்லாம் நினைக்கிறேன்னு சொல்கிற தேவ பிள்ளையை உம்மை பார்த்து தான் சொல்கிறாரு. எந்த காரணத்தினால எந்த பிரச்சனையினால நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீரோ உங்களை பார்த்து தான் கர்த்தரோட வார்த்தை வருது. உன்னை கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் சொல்கிறாரு. கர்த்தரோட வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அது 30, 60, 100 பலன் கொடுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.